ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு பேச்சுலரோட ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஹால் இப்படி தான். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ரூமுக்குள்ளே இப்போ நான் இருக்கிறது நார்மல். பட் இது கேம்ப் கிடையாது. கேம்ப் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கும்போது. ஸோ இது வந்து நார்மலாக இது ஹால். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு வாஷ்ரூம் தனியாக, அதாவது 2 ரூம் இருக்கும். 2 ரூமுக்கு ஒரு வாஷ்ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, இது ஒரு வாஷ்ரூம். ஒரே ஒரு வாஷ்ரூம் தான் இருக்கும். பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிறது ஒரு கிச்சன். இப்போ ரூமுக்குள்ளே போகலாம். ரூமுக்குள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் ரூமு. ஒரு ரூமுக்கு சின்ன ரூமாக இருந்தால் இந்த மாதிரி 3 பங்கர் போட்டிருப்பாங்க. பெரிய ரூமாக இருந்தால் 4 போட்டிருப்பாங்க. இன்னும் பெரிய ரூமில் 8 பங்கர் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, 12 பேர் இருப்பாங்க. அதுலேயும் இந்த பேச்சுலர் ரூமில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, கீழ் பெட்டு. அதாவது கீழ் பெட்டுக்கு தான் சண்டை போட்டுக்குவாங்க. மேலே இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு களைப்பாக வந்து மேலே ஏறி படுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழ் பெட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால கீழ் பெட்டுக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பேச்சுலர் ரூம்லேயும் பக்கெட்டாக தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வச்சுட்டு ரூமில் போயிடுவாங்க. ஏன்னா ஈவினிங் வரும்போது குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூட்டுக்கு தண்ணி ஹீட்ரு போடாமே சுட வரும். அதே கூலிங் டயத்தில் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் தண்ணி. இந்த வெளிநாட்டில் வாழ்கிற எல்லாருமே இப்படி தான். ஸோ இதுதான் வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு பேச்சுலரோட லைஃப்பில் ரூம் இப்படி தான் இருக்கும். இது நார்மல் தான். இதோட இன்னும் மோசமாலாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.